Hello friends, welcome back to our channel Village Lifestyle Vlogger. வீட்ல செய்யற பொடியில இன்னைக்கு நாம பார்க்க போற பொடி கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடிக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வர மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய். இப்போ தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வடை சட்டி நல்லா சூடான உடனே கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வணங்கின உடனே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னு எடுத்து கொட்டிடலாம். மிளகு லைட்டா வெடிச்சோடனே எடுத்து கொட்டிடலாம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அதே மாதிரி கருவேப்பிலையோட பச்சை கலர் மாறாம இருக்கணும். அப்பதான் பொடி நல்லா இருக்கு. வறுத்து வச்சதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடராட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைபட லேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி. கருவேப்பிலை பொடியில் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பாட்டில் தோசைக்கு இட்லிக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. நம்மளுக்குமே சில பேருக்கு கருவேப்பிலையோட டேஸ்ட் பிடிக்காது. இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். நான் செஞ்ச பொடியை பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இது கடையில் வாங்குற பொடியை விட டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.